வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு பட்டர் பீன்ஸ் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பட்டர் பீன்ஸை தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேங்க. கூடவே நான் உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு ரெண்டையுமே ஒன்றா வேக வைக்கிறதுக்காக குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுட்டேங்க. 3 விசில் போட்டு வேக வச்சேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுனால இந்த மாதிரி நான் கட் பண்ணி வேக வச்சேங்க. இப்போ பாருங்கள், பட்டர் பீன்ஸுமே நல்லா வெந்துருச்சு. 3 விசிலுக்கே நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா பண்ணுறதுக்கு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேங்க. ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதால தண்ணி விடாமலே அரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. பட்டர் பீன்ஸ் பொட்டேட்டோ மசாலா தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். சோம்பு மட்டுமே தாளிச்சிருக்கேன். இதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு டேஸ்ட்டுக்காக நான் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா தூள் தான் போடுறேன். அதுலேயே காரம், கரம் மசாலா எல்லாமே இருக்குங்க. அதனால் அந்த ஒரு தூள் போட்டாலே போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் எல்லாமே அதுலேயே இருக்குங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி மறுபடியும் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம பட்டர் பீன்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இதுக்கு, அதுக்காக சேர்க்குறோம். உருளைக்கிழங்க இப்போ தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டேன். கூடவே நல்லா வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்லேயே போட்டுடலாங்க. அடுப்பை குறைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த மசாலா நல்லா சேர்ந்துருங்க. பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நான் சிம்மில் போட்டுட்டு இடையில அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடிங்க. உருளைக்கிழங்கு சேர்க்காமல் வெறும் பட்டர் பீன்ஸ் மட்டுமே வச்சு இதே மாதிரி நம்ம செய்யலாங்க. இது ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டர் பீன்ஸில் கிரேவி பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம காலிஃப்ளவரு, காளான், சிக்கன் இதெல்லாம் எப்படி கிரேவி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாங்க. இதில் எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு பொடி போடும்போது வேறு எந்த பொடியுமே தேவையில்லைங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் கிரேவி, வெஜ் கிரேவி இந்த மாதிரி மசாலா எல்லாத்துக்குமே போடுற ஒரே பொடி எங்ககிட்ட கிடைக்குங்க. இதை போடும்போது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே இந்த பவுடர்லேயே வந்துடுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த மசாலா பொடி எங்ககிட்ட கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.